எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது பெற்ற நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐசிஎஃப். ஸோ இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி, அதாவது சென்னை பெரம்பூர்ல தான் ஐசிஎஃப் இருக்கு. ஐசிஎஃப்னா ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, ஆங்கில விரிவாக்கம் வந்து இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ இந்த ஐசிஎஃப்க்கு தான் இந்த வருஷத்துக்கான தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ இந்த ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஆற்றல் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக டிசம்பர் 14ஆம் தேதி வந்து தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தை ஒட்டி தான் நம்ம நாட்டில் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது பல்வேறு பிரிவுகளில் வழங்குறாங்க. ஸோ ஆற்றல் சேமிப்பு திறனை மேம்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், ஆற்றல் சேமிப்பை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி புதுமையான வேலைகளை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. ஸோ இந்த வருஷம் போக்குவரத்து பிரிவில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்க்கு விருது வழங்கியிருக்காங்க. அதாவது புதுமையை செயல்படுத்தி வந்தே பாரத் ரயில்களை தயாரித்தமைக்காக தான் ஐசிஎஃப்க்கு இந்த தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ரீசன் நியூஸ். விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய சிறந்த மாநிலத்துக்கான விருது தமிழ்நாட்டுக்கு ரீசெண்டா வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான யுனெஸ்கோ விருது, யுனெஸ்கோ சிறப்பு விருது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான கொஸ்டின், இந்த கோவில் எங்க அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அதே மாதிரி எஸ்டர்டே நம்ம கொஸ்டின் கேட்டுப்போம் நம்ம சேனல்ல. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ பாலியல் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பென்ஷன் வழங்குறது, அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வழங்குறது, அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறது, இப்போ உடல்நல சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு லீவ் வழங்குறது, அதாவது நார்மல் தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் அந்த நாட்டில் வழங்கப்படுதோ அது எல்லாமே பாலியல் தொழிலாளர்களுக்கும் வழங்கும் வகையில் ரீசெண்டாக சட்டம் இயற்றிருப்பாங்க ஒரு நாட்டில். ஸோ அதுதான் எந்த நாடுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம். அது வந்து பெல்ஜியம். ஸோ நிறைய பேர் ஆன்சர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் எல்லாருக்கும். ஸோ இப்போ அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருது பார்த்தீங்கன்னா மிச்சல் பச்ரைட் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து தமிழக அரசுடைய வைக்கம் விருது ரீசெண்டாக கர்நாடகாவை சேர்ந்த தேவனூர மகாதேவா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 45 பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, போட்டித் தேர்வுகளை சீரமைக்க எத்தனை உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழு. ஸோ என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய தேர்வுகள், அதாவது நீட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், இந்த மாதிரி தேர்வுகள்லாம் நடத்துறாங்க இல்லையா. ஸோ அந்த தேர்வுகள்லாம் முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு இருந்தது. அதே மாதிரி நீட்ல வந்து முறைகேடு இருந்ததுன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. என்டிஏல, அதாவது நெட் எக்ஸாம்ல முறைகேடு நடந்ததுனால அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணியிருப்பாங்க எகைன் நடத்துறதா சொல்லி. ஸோ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சார்பில் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் வந்து முறைகேடுகள் நடக்கிறதுனால ஸோ அதை சீரமைக்கிறதுக்காக தான் 7 பேர் கொண்ட குழுவானது ரீசெண்டாக அமைக்கப்பட்டது. ஸோ இந்த 7 பேர் கொண்ட குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில தான் அமைக்கப்பட்டது. இது நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த குழு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் செஞ்சா முறைகேடுகள் இல்லாம சீர்திருத்தத்தோட தேர்வுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பரிந்துரை என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் பென் வச்சு ஷேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா, அதை மாற்றி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வந்து கொண்டு வரலாம், கணினி மையமாக்கப்பட்ட எக்ஸாமை வந்து மாற்றலாம் அந்த எக்ஸாம்ஸை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களில் இப்போ டிஜி யாத்திரை பயன்படுத்துகிறாங்க. டிஜி யாத்திரை ஆப் மூலமாக முன்கூட்டியே நம்மளுடைய தகவல்கள், நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டிஜி யாத்திரை யூசர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா தனியாக வந்து என்ட்ரி வச்சுருப்பாங்க விமான நிலையங்களில். ஸோ அதை கடக்கும் போது தானாகவே வந்து நம்மளை முக அடையாளத்தை பயன்படுத்தி இல்லைன்னா கைரேகையை பயன்படுத்தி நம்ம ஆக்சஸ் கொடுத்து உள்ளக்க போய் நம்ம போர்டிங் பாஸை வாங்கிட்டு டைரெக்டாக ஏரோப்ளேனில் ஏறிடலாம். ஸோ ஏன்னா முன்னாடி போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் நிற்கிற மாதிரி இருக்கும் விமான நிலையங்களில். ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் அந்த ஆப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அப்போது இப்போ விமான நிலையங்களில் பயன்படுத்தக்கூடிய டிஜி யாத்திரை முன்னெடுப்ப மாதிரியே டிஜி தேர்வு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு நடத்துகிறாங்க இல்லையா, நீட் தேர்வை வந்து பல நிலைகளாக நடத்தலாம். இப்போ எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து பல நிலைகளாக நடக்குது, அந்த மாதிரி நீட் தேர்வையும் பல நிலைகளாக நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1000 பாதுகாப்பான தேர்வு மையங்களை அமைக்கலாம் நம்ம நாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரி இடங்கள்ல தானே தேர்வுகள் நடத்துகிறாங்க.
ஸோ அதை மாற்றி இதுக்குன்னு 1000 தேர்வு மையங்களை வந்து நிறுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க, பாதுகாப்பான தேர்வு மையங்கள். இப்போ என்டிஏ பற்றி பார்க்கலாம். என்டிஏனா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தேசிய தேர்வு முகமை. இது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக நுழைவுத் தேர்வுகளை நடத்துவதற்கான அமைப்பாக தான் என்டிஏ வந்து 2018 தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ இப்போ தலைமை தேர்தல் ஆணையர்கள், இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இவங்களை நியமிக்கிறதுக்காக 3 பேர் கொண்ட குழு வந்து இருக்கு. ஸோ யார் யார் இருப்பாங்கன்னா, பிரதமர், மத்திய அமைச்சர், மக்களவை எதிர்கட்சி தலைவர், இவங்க அடங்கிய குழு தான் இந்த இந்திய தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த ரீசெண்டாக பார்த்துருப்போம், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்து வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்யறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. அடுத்து ஆயுள் காப்பீடு, அடுத்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை இருக்கு இல்லையா, தவணை தொகை. ஸோ அந்த தவணை தொகைக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி வரியானது விதிக்கப்படுது. ஸோ இதை ரத்து செய்யலாமா, இதை குறைக்கலாமா அப்படிங்கிறது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக 13 பேர் கொண்ட அமைச்சர் குழு அமைச்சிருக்காங்க. இதோட தலைவராக பீகார் மாநிலத்துறை துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌதரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இந்த அமைச்சர்கள் குழுவை அமைச்சிருக்கு. 3வது கேள்வி, நாட்டில் சராசரியாக 1 மணி நேரத்தில் எத்தனை சாலை விபத்துகள் ஏற்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 45 சாலை விபத்துகள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ல உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதில் இப்போ ரோடு ஆக்சிடென்ட்னால உயிரிழக்கிறவங்கள 60% பேர் வந்து 18 to 35 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்னன்னா, மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க, நிதின் கட்கரி அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம நாட்டில் 1 மணி நேரத்துக்கு சராசரியா 45 சாலை விபத்துகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 45 சாலை விபத்துகள்னால 20 பேர் 1 மணி நேரத்துக்கு உயிரிழக்கிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா, நிதின் கட்கரி அவர்கள் வந்து நம்ம நாட்டில் உணவு விநியோக நிறுவனங்களால அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உணவு விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னா, இப்போ உணவு நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டோர் டெலிவரி பண்றாங்க இல்லையா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த நிறுவனங்கள்லாம் வந்து உணவு விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான். ஸோ அந்த நிறுவனங்களால பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு நம்ம நாட்டிலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி 77 லட்சம் உணவு விநியோக பணியாளர்கள் இருக்காங்க நம்ம நாட்டில். இந்த எண்ணிக்கை 2030 பார்த்தீங்கன்னா 2.5 கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சாலை விபத்துகளை பொறுத்த வரைக்கும் சராசரியா 1 மணி நேரத்துக்கு நம்ம நாட்டில் 45 சாலை விபத்துகள் ஏற்படுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 20 உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதுல அதிகமாக உயிரிழக்கிறவங்க யார் அப்படின்னா 18 to 45 வயதுக்கு உட்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இருசக்கர வாகன விபத்துகள்ல பாத்தீங்கன்னா 80,000 பேர் வரைக்கும் மரணம் அடைகிறாங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம நாட்டிலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துல இந்த உயிரிழக்கிறாங்களே சாலை விபத்துகளால, ஸோ அதுல பாத்தீங்கன்னா 55,000 பேர் வந்து தலைக்கவசம் அணியாததுனால தான் உயிரிழக்கிறாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. கொஸ்டின், ஸ்லினெக்ஸ் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடல்சார் பயிற்சி? ஸோ இதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா இந்தியா நாவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். அப்போ ஸ்ரீலங்கானா என்ன, இலங்கை இந்தியா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல்சார் பயிற்சி தான் ஸ்லினெக்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன், இதில் இலங்கை போடலை, ஸோ இந்தியாவும் இலங்கையும் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி வச்சுக்கலாம். இந்தியாவுக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையிலான கூட்டு கடல்சார் பயிற்சி தான் ஸ்லினெக்ஸ். ஸோ இந்த ஸ்லினெக்ஸ் பயிற்சி பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக நடத்தப்படுது. ஸோ துறைமுக பயிற்சி முதல் கட்டமாக துறைமுக பயிற்சி நடத்தப்படுது, அடுத்து கடல் பயிற்சியாக 2ஆம் கட்டம் நடத்தப்படுது. ஸோ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17 to 20 வரைக்கும் விசாகப்பட்டினத்தில் நடைபெறுது. இந்த ஸ்லினெக்ஸ் பயிற்சி வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2005ஆம் ஆண்டுலேருந்து இலங்கை கடற்படைக்கும் இந்திய கடற்படைக்கும் இடையே இந்த ஸ்லினெக்ஸ் பயிற்சியானது நடத்தப்பட்டு வருது. ஸோ இந்த பயிற்சி இந்த 2 நாடுகளுடைய உறவை வலுப்படுத்தும் வகையில் 2 நாடுகளுக்கு இடையிலான டெக்னிக்ஸை வந்து 2 நாடுகளும் கற்றுக்கொள்ளும் வகையில் இந்த பயிற்சியானது நடத்தப்படுது. அடுத்த ரீசன் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹரிமோ சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே நடைபெறுகிறது.
நெக்ஸ்ட் தர்காஷ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டு பயிற்சியானது நடைபெறுது. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஜிமெக்ஸ் அப்படிங்கிற பெயர்ல கடல்சார் பயிற்சியானது நடைபெறுகிறது. அடுத்து நொமாடிக் எலிஃபென்ட், தமிழ்ல பாத்தீங்கன்னா நாடோடி யானை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயிற்சி வந்து இந்தியா மங்கோலியா இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி தான் நொமாடிக் எலிஃபென்ட். அடுத்து மைத்ரி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறுது. நெக்ஸ்ட் யூத் அபியாஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறுது. சூரிய கிரண் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் நேபாள நாட்டுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெறுது. எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு பயிற்சி பார்த்துருப்போம், டெசர்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு. அது 3 நாடுகள் பங்கேற்கக்கூடிய விமானப்படை பயிற்சி. அதாவது இந்தியா, பிரான்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம் இந்த 3 நாடுகள் பங்கேற்கக்கூடிய விமானப்படை பயிற்சி தான் டெசர்ட் நைட் அப்படிங்கிறது. அடுத்து 5வது கேள்வி, ஐஎன்எஸ் நிர்தேஷாக் என்பது டேஷ் கப்பல்? ஆன்சர் ஆய்வு கப்பல். ஸோ பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் நிர்தேஷாக் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு கப்பல். ஸோ இது வந்து இப்போ கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஆய்வு கப்பல்கள் தயாரிக்கக்கூடிய திட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருது. அதுல முதல் கப்பல் வந்து ஐஎன்எஸ் சந்தேயாக், இது வந்து கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. 2வது ஆய்வு கப்பல் தான் நிர்தேஷாக், ஐஎன்எஸ் நிர்தேஷாக். இது இந்திய கடற்படையிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஐஎன்எஸ் நிர்தேஷாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட நீளம் எவ்வளோ அப்படின்னா 110 மீட்டர் நீளம் கொண்டது. எவ்வளோ டன் எடை கொண்டதுன்னா 3800 டன் எடை கொண்டது தான் இந்த ஐஎன்எஸ் நிர்தேஷாக் கப்பல். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், சமீபத்தில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட முக்கியமான கப்பல்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் வேலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கப்பல் தான் ஐஎன்எஸ் வேலா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் வேலா. இந்த ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட 4வது நீர்மூழ்கி கப்பல் தான் ஐஎன்எஸ் வேலா. அடுத்து ஐஎன்எஸ் துஷில், ஸோ ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட கப்பல் தான் ஐஎன்எஸ் துஷில். ஸோ இது ஏவுகணைகளுடன் கூடிய போர் கப்பல், எதுவும் இந்திய கடற்படையில் இப்போ இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஐஎன்எஸ் அக்ரே, ஐஎன்எஸ் அக்ஷய், இது 2 நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் கப்பல்கள். ஸோ இதுவும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி %. ஆன்சர் ஆப்ஷன் பி 5.4%. ஸோ நடப்பு நிதியாண்டுடைய 2வது காலாண்டு, நடப்பு நிதியாண்டு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் 2024 to 25 தான் நடப்பு நிதியாண்டு. அதுவும் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1லேருந்து 2025 மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையிலான இந்த ஒரு வருஷத்தை தான் நம்ம நிதியாண்டுன்னு சொல்றோம். ஸோ நடப்பு நிதியாண்டுல 2வது காலாண்டு, அதாவது ஜூலை டு செப்டம்பர் வரையிலான காலத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சிங்கிறது 5.4% இருக்கு. அது முந்தைய காலாண்டோட ஒப்பிடும்போது குறைஞ்சிருக்கு நம்ம ஜிடிபி வளர்ச்சி 2வது காலாண்டுல. ஸோ அதை அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்ன தகவல்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, நடப்பு நிதியாண்டுல 2வது காலாண்டுல 5.4% வளர்ச்சியை நம்ம இந்தியா கண்டிருக்கு. அடுத்து கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய சராசரி வளர்ச்சி அப்படிங்கிறது 8.3% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடந்த நிதியாண்டுல 2023 to 24ஆம் நிதியாண்டுல நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 8.2%. அதுக்கு முந்தைய நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7% இருந்தது. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியுடைய சராசரி எவ்வளவா இருக்குன்னா 8.3% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த நடப்பு நிதியாண்டுடைய 2வது காலாண்டுல மூலதன செலவினமானது 6.4% உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நிதியாண்டுல பாத்தீங்கன்னா மூலதன செலவினங்களுக்காக மத்திய அரசு வந்து 11.11 லட்சம் கோடியை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து இந்த நிதியாண்டுடைய ஏப்ரல் டு அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சில்லறை பணவீக்கமானது 4.8% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வேலையின்மை 2017 to 18 நம்ம நாட்டுடைய வேலையின்மை அப்படிங்கிறது 6% இருந்தது. அது இப்போ பாத்தீங்கன்னா 3.2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3.2% வேலையின்மை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தில் எத்தனை முழுநேர உறுப்பினர்கள் இடம்பெறுவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 பேர். ஸோ மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தில் 1 தலைவர், 3 முழுநேர உறுப்பினர், 3
பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா இப்போ நெடுஞ்சாலைகளை வந்து பராமரிக்கிறது, அதை மேம்படுத்துறது, இது போன்ற பணிகளுக்காக இந்த ஆணையத்தை வந்து அமைக்கிறதுக்கான மசோதா சமீபத்தில் தான் தமிழக சட்டப்பேரவையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. ஸோ அது வந்து நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில அதுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை வந்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தான் சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இப்போ வந்து அதுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க, 3 முழுநேர உறுப்பினர்கள், 3 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 8வது கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தான் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை வந்து மக்களவையில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ ஒரே டைம்ல மக்களவை தேர்தல் மற்றும் மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல்கள் நடத்துவதற்காக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம். ஸோ அதை கொண்டு வருவதற்காக தான் மக்களவை மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்துவதற்காக அரசமைப்பு சட்ட 129வது திருத்த மசோதா 2024 வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு மசோதா புதுச்சேரி, தில்லி, அப்புறம் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல்களை வந்து இந்த மக்களவை தேர்தலோட ஒரே டைம்ல நடத்துவதற்கான ஒரு மசோதா யூனியன் பிரதேசங்கள் சட்ட திருத்த மசோதா 2024 அப்படிங்கிற மசோதான்னு சொல்லிட்டு 2 மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க. 9வது கேள்வி, பிரேசில் நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தினேஷ் பாட்டியா. ஸோ தினேஷ் பாட்டியா தான் இப்போ பிரேசில் நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தினேஷ் பாட்டியா என்பவர் வந்து இந்திய வெளியுறவு சேவை அதிகாரி. இவர் எந்த வருஷம் பேட்ச் சேர்ந்தவர்னா 1992ஆம் ஆண்டு பேட்ச் சேர்ந்த வெளியுறவு பணி அதிகாரி தான் தினேஷ் பாட்டியா இப்போ பிரேசில் நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, CII Connect 2024 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னை. ஸோ சென்னையில தான் CII Connect 2024 அப்படிங்கிற மாநாடானது நடைபெற்றிருக்கு. ஸோ இந்திய தொழில் கூட்டமைப்பு, அதை தான் வந்து நம்ம ஷார்ட்டா CII அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த CII சார்பில் கனெக்ட் மாநாடு சென்னையில் நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 11வது கேள்வி, செஸ் விளையாட்டுக்கான சிறப்பு அகாதமி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ இப்போ உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் D குகேஷ் அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து இந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வின் பண்ண 2வது இந்தியர் மற்றும் மிக இளம் வயது நபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். முதல் இந்தியர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ இப்போ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கான பாராட்டு விழா நடத்தப்பட்டிருக்கு. அதில் அவருக்கு 5 கோடி ரூபாய் வந்து ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு சார்பில். ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த செஸ் விளையாட்டுக்காக தமிழ்நாட்டில் சிறப்பு அகாதமியானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 12வது கேள்வி, சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 18. இன்றைய தினமான டிசம்பர் 18ஆம் தேதி தான் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு காரணங்களால வெளிநாடுகள்லேருந்து, அதாவது அவங்களுடைய சொந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு வந்து புலம்பெயர்றாங்க. அதே மாதிரி பல்வேறு காரணங்களாக மாநிலங்கள் விட்டு வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்றாங்க. ஸோ அவங்க சந்திக்கக்கூடிய இடையூறுகள், அவங்களுக்கான உரிமைகளை வழங்குறது, அவங்களுக்கு அனைத்து வசதிகளும் பெரும் வகையில் மாற்றுவது, இந்த நோக்கத்திற்காக இது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினமானது டிசம்பர் 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் தீம் என்ன, இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா honoring the contribution of migrants and respecting their rights அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். அதாவது புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்புகளை கௌரவித்தல் மற்றும் அவர்களின் உரிமைகளை மதித்தல் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்திற்கான கருப்பொருள். நெக்ஸ்ட் 13வது கேள்வி, 2025ஆம் ஆண்டு உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டியானது இந்தியாவில் நடைபெற இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி நடத்தப்பட இருக்கு. மேலும் உலக குத்துச்சண்டை சம்மேளன மாநாடும் இந்தியாவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம்.
உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை எது அப்படின்னா A23A அப்படிங்கிறது. இந்த A23A அப்படிங்கிற பனிப்பாறை வந்து 1986 அண்டார்டிகாலேருந்து பிரிஞ்சது. ஸோ இது ஒரு சில மாதங்களாக நகராம ஒரே இடத்துல இருந்த இந்த பனிப்பாறை இப்போ நகர தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பனிப்பாறை A23A பனிப்பாறை அப்படிங்கிறது சுமார் 1 டில்லியன் எடை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது லண்டன் நகரத்தை விட 2 மடங்கு பெருசு அளவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பல மாதங்களா இது நகராம ஒரே இடத்துல இருந்த நிலையில இப்போ அது தெற்கு ஜார்ஜியாவை நோக்கி நகர்ந்து வருது இந்த பனிப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர் வந்து ஷாஹின் ஷா அப்ரிடி. ஸோ இவர் ஒரு கிரிக்கெட் வீரர், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் தான் ஷாஹின் ஷா அப்ரிடி. ஸோ இவர் பாத்தீங்கன்னா அனைத்து ஃபார்மேட் அப்படின்னா T20, ஒன்-டே கிரிக்கெட், அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட், இந்த 3 ஃபார்மேட்லையுமே 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவர் பெற்றிருக்காரு. இளம் பந்து வீச்சாளர் அப்படிங்கிற பெருமையை ஷாஹின் ஷா அப்ரிடி வந்து பெற்றிருக்காரு. ரிவிஷன் பார்க்கலாம். ஸோ ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி டிசம்பர் 20 கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இயர் ஜூலைலேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இதில் இருக்கும். ஸோ மொத்தமாக அதில் 36 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதும்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 250. வித் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபும் வேணும், ப்ளஸ் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டெஸ்ட்டு ப்ளஸ் பிடிஎஃப் ரெண்டும் சேர்த்து 550. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸ் டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணியும் கேட்கலாம். அதே மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது பெற்ற நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ICF. இரண்டாவது கேள்வி, போட்டித் தேர்வுகளை சீரமைக்க எத்தனை உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7 பேர். மூன்றாவது கேள்வி, நாட்டில் சராசரியாக 1 மணி நேரத்தில் எத்தனை சாலை விபத்துகள் ஏற்படுகிறது? ஆன்சர் 45. நான்காவது கேள்வி, சினெக்ஸ் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடல்சார் பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் இலங்கை. ஐந்தாவது கேள்வி, INS நிர்தேஷாக் என்பது டேஷ் கப்பல்? ஆன்சர் ஆய்வு கப்பல். ஆறாவது கேள்வி, நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி டேஷ் %? ஆன்சர் 5.4%. ஏழாவது கேள்வி, மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தில் எத்தனை முழுநேர உறுப்பினர்கள் இடம்பெறுவர்? ஆன்சர் 3 பேர். எட்டாவது கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். ஒன்பதாவது கேள்வி, பிரேசில் நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தினேஷ் பாட்டியா. 10வது கேள்வி, CII கனெக்ட் 2024 மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை. 11வது கேள்வி, செஸ் விளையாட்டுக்கென சிறப்பு அகாதமி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 12வது கேள்வி, சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டிசம்பர் 18. 13வது கேள்வி, 2025 ஆண்டு உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.